வணக்கம் நண்பர்களே. மாமனார் மாமியாரிடம் ஓவர் திமிராக பேசிய மருமகள், பெற்றோரை கவனிக்காத 2 மகன்களுக்கும் பெண் நீதிபதி கொடுத்த தண்டனை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. தம்பதிகளான பாலசுப்ரமணியனும் அவருடைய மனைவியான சரையும் கோர்ட்ல கேஸ் கொடுத்தாங்க தன்னுடைய 2 மகன்கள் மேல. இந்த தம்பதிகளுக்கு 2 மகன்கள். மூத்தவன் பேரு சிவசு, 2வது மகன் பேர் குமரன். இவங்க 2 பேருக்குமே திருமணம் ஆயிருச்சு. சிவசு ஒரு சொந்தமாக வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பணத்துக்காக அலைஞ்சிட்டு இருந்தான். அப்போ அவருடைய தாயான சரையு என்ன சொன்னாங்கன்னா, தன்னுடைய கணவனான பாலசுப்ரமணியன் மகன் இந்த மாதிரி பணத்துக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கான், மகன் என்ன வீண் செலவா செய்ய போறான், இந்த மாதிரி பணத்துக்காக அவன் அலையிறத பார்க்கும்போது என்னால தாங்க முடியலங்க, நம்ம கிட்ட இருக்க பணத்தை தூக்கி அவனை கொடுத்துருங்க, கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு எதுக்கு நம்ம அலையணும் அப்படிங்கிற மாதிரி சரையு பாலசுப்ரமணியன் கிட்ட சொல்றான். அப்ப அவர் சொல்றாரு, என்னடி லூசு மாதிரி பேசுற, நம்ம கிட்ட இருக்க மொத்த பணத்தையும் தூக்கி அவங்க கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் நம்ம என்ன நடுத்தொருளையா நிக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு சரையு சொல்றா, ஏன் நம்ம ஏன் நடுத்தொருல நிக்க போறோம், நம்ம பிள்ளைங்க நம்மள பாதுகாப்பாங்க, நம்மள நல்லபடியா பாத்துப்பாங்க, நீங்க தூக்கி கொடுங்க அப்படின்னு சொல்றா. ஆனா இருந்தாலும் பாலசுப்ரமணியனுக்கு மனசு கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் சரையு கணவனான பாலசுப்ரமணியன் கிட்ட சண்டை போடுறா. ஏன் நீங்க இப்படி பண்றீங்க அப்படி இப்படின்னு அழுது தொழுது இந்த மாதிரி கண்ணீர் வடிச்சு இந்த மாதிரி எப்படியாவது கொடுக்க வச்சிட்டா. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம சரி என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பாலசுப்ரமணியனும் மறுநாள் பேங்க்ல போயிட்டு 6 லட்சம் ரூபாயை வள்ளிசையா அவன் பேங்க்ல இருந்த மொத்த பணத்தையும் மொத்தமா தொடச்சி எடுத்துட்டு மகனான சிவசு கையில கொடுக்குறாரு. இந்த மாதிரி 6 லட்சம் ரூபாயை கொடுத்த உடனே மூத்த மகனான சிவசுவும் அவருடைய மருமகனும் கண்ணீர் மல்க இந்த 2 பேருடைய காலையும் விழுறாங்க. மூத்த மகனான சிவசுவும் அம்மா அம்மா அப்படிங்கிறான், அத்தைன்னு அந்த மருமகள் விஜயும் 2 பேருமே அந்த தம்பதிகளை தாங்கி பிடிக்கிறாங்க. இதனால அந்த உச்சி குடுந்து போன சரசு பாத்தீங்களாங்க, நம்ம பையன் நம்ம நடுத்தர விட்டுறான்னு சொன்னீங்களேங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்றான். இருடி போரு கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி பாலசுப்ரமணியன் சொல்றான். அதுக்கப்புறம் இவங்க நினைச்ச மாதிரி வீடும் வாங்கிட்டாங்க. வீடு வாங்கின உடனே வீட்டுக்கு வாசல் புற இருக்கக்கூடிய அந்த ரூம்ல நீங்க 2 பேருமே தங்கிக்கோமா, இனி இந்த 2மே உங்களுடைய ரூம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிவசு சொன்னான். இது உடனே அந்த தாய்க்கு மனசு ரொம்ப குளிர்ந்து போச்சு. பாத்தீங்களா, நம்ம மகன் நம்மளை தெருவில் விட்டுறானுங்களே, நம்ம வீட்டுக்கு ஒழிஞ்சதுக்கும் ரூமே நமக்கு கொடுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சரையும் பேசினான். ஆனா அப்படி பேருக்கு தான் இந்த அம்மா அப்பா அறையாக இருந்ததை தவிர இது மருமகளான விஜயுடைய உறவினர்கள் தங்கக்கூடிய விருந்தினர் அறையாக தான் அதிகமா இருந்துச்சு. இதனால தம்பதிகள் 2 பேருமே ஹால்ல படுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அடிக்கடி தள்ளப்பட்டாங்க. ஹால்ல படுத்தாலும் நிம்மதியா அவங்களால காலை விரிச்சு நிம்மதியா நீட்டி படுத்து தூங்க முடியல. வருவோரு போருமாக இருக்கிறதால அவங்க தூக்கமும் பறி போச்சு. இதனால உடம்பும் அழல் பட்டும் போனது. இப்படியே வருடங்களும் போச்சு. சிவசும் விஜயும் இவங்க 2 பேருமே இவங்க கிட்ட வாங்கின இந்த 6 லட்சம் ரூபாய் பணத்தை மறந்தே போயிட்டாங்க. மருந்து வாங்குறதுக்கோ இல்லைன்னா அவசியமான செலவுக்கு கூட இவங்க 2 பேருக்கிட்ட தான் கையேந்தக்கூடிய நிலையில இருந்ததால பாலசுப்ரமணியனுக்கு கொஞ்சம் சங்கோஜமா போயிடுச்சு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. சிவசுக்கும் பணம் தந்த விஷயம் எப்படியோ கசிந்து அவருடைய இளைய மகனான குமரனுடைய காதலையும் போயிடுச்சு. உடனே குமரன் என்ன பண்ணா, அவருடைய மனைவியை அழைச்சிட்டு நேரா சிவசுடைய வீட்டுக்கு வந்துட்டு அந்த பணத்துக்கு நானும் உரிமைக்காரன் தானே, நானும் உங்களுக்கு தானே பிறந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை சண்டை போட ஆரம்பிச்சான். அப்ப சண்டை முத்தி போய் கடைசியில குமரோட மனைவி என்ன சொல்லிட்டாங்கன்னா, மாமியாரை பார்த்து, நீங்க பணத்தோட வந்தா என் வீட்டு கதவு உங்களுக்காக திறந்திருக்கும், இல்லைன்னா வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பச்சையாவே சொல்லிட்டு போயிட்டா. அப்ப அது கொஞ்ச நாளுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கணவனுக்கு உடல்நிலை கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு. அப்போ சரையு வாயை திறந்து பணம் பற்றிய பேச்சை எடுத்தா. அப்பதான் விஜய்க்கு வந்துச்சு பாருங்க கோவம். மருமகனான விஜய்க்கு, மகனுக்கு கொடுத்ததை நீங்க எப்படி திருப்பி கேக்குறீங்க, நீங்க பெத்தவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அவ சண்டை போட ஆரம்பிச்சிட்டா. ஏற்கனவே கொஞ்ச நாள் முன்னாடிதான் குமரனுடைய மனைவி தைதைன்னு குதிச்சுட்டு போனா. இவங்க மருத்துவ செலவுக்கு உடல்நிலை கோளாறுக்கு பிரச்சனைக்கு காசு கேட்டா, மூத்த மகள் பணத்தை வாங்கிட்டு இந்த மருமகள் இப்படி குதிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு சரசுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரசு பேச ஆரம்பிக்கா, என்னம்மா விஜய் இப்படி பேசுறிய, நாங்க எங்களுக்கும் வயிறு இல்லையா, எங்களுக்கும் பசி இல்லையா, எங்க உடம்பு இருந்தா நோய் வரதானமா செய்யும், என்னம்மா இப்படி பேசுற, பாரு குமார் பாரு, அவன் எங்களுடைய முகத்திலேயே முழிக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டான், அவனும் எங்களுடைய பையன் தான், அவனை நாங்க சமாதானப்படுத்தணும்னா குறைஞ்சது உங்களுக்கு கொடுத்த பணத்துல பாதியாவது அவனுக்கு கொடுத்துதானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சரசு பேச ஆரம்பிச்சா. உடனே விஜய்க்கு கோபம் வந்துருச்சு. என்னது, அவங்களுக்கு போய் பாதி பணத்தை கொடுக்கணுமா, அப்போ இவ்வளவு நாளா நீங்க இங்க இருந்தது, உங்களுக்கு நீங்க தங்குனது தின்னது டாக்டருக்கு நான் செலவு பண்ணது அதெல்லாம் எந்த பணமா, அதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு, பணம் பொல்லாத பணம், ஒரு 6 லட்சத்தை கொடுத்துட்டு இந்த பெருசுங்க 2 வரத்தை பாரு, பேசுற பேச்ச பாரு அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டா. போட்டதை தின்னுட்டு மூளையில கிடைக்கிறதா இருந்தா இங்க இருங்க,
இல்லையா வீட்டை விட்டு வெளியே போங்க, ஏதாவது பணம் கிணம்னு வாயர் திறந்தீங்க அவ்வளவுதான், நான் பொல்லாதல் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மூத்த மகளான விஜய் வந்து பேச ஆரம்பிச்சிட்டா. ஒரு கட்டத்துல கோபத்தின் உச்சிக்கு போன விஜய் வந்து, ஆமா என்ன நீங்க பணம் பண்ணன்னு சொல்றீங்களே, நீங்க என்ன பணம் எனக்கு தந்தீங்களா? நான் பணமே வாங்கலங்கிறேன், நீங்க என்ன பணம் தந்தீங்கன்னு சொல்றீங்க? நீங்க என்ன கோர்ட்டுக்கு போவீங்களா? போங்க, போய் கோர்ட்ல போய் வந்து கேஸ் போடுங்க, சல்லி காசு கூட தர முடியாது, உங்களால ஆனதை நீங்க பாத்துக்கோங்க. இந்த மாதிரி விஜய் வந்து கத்தி பேச ஆரம்பிச்சிட்டா. என்னடா இப்படி பேசல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசுறதை பார்த்து ஒரு நிமிஷம் வாயடித்து போனால் அவருடைய மாமியாரான சரையு. தலைக்கு மேலேயே வர ஆரம்பித்து விட்ட இந்த வெள்ள சூழல், எதை பிடித்து கொண்டு நாங்கள் நீந்த, எப்படி நீந்த என்று பாலசுப்பிரமணியன் திகைத்து நின்றார். இதன் பிறகு நிலைமைதான் ரொம்பவும் மோசமானது. சிவசு வாய் கண் காது எல்லாவற்றையும் மூடிக்கொள்ள விஜய் தன்னுடைய சுயரூபத்தை காட்டினாள். விஜயோ ஒரு இரும்பு திரையாக மாறிவிட இருவரும் மூச்சுவிடக் கூட திணறி மனர அவஸ்தைப்பட்டனர். எல்லாவற்றுக்கும் முடிவாக சிவசு ஒரு நாள், அப்பா எனக்கு டெல்லிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, அதனால இந்த வீட்டை வாடகைக்கு விட போறேன், அட்வான்ஸ் கூட வாங்கிட்டேன், நாளைக்கே பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வந்து சாமான்களை எல்லாம் பேக் செஞ்சிருவாங்க, நான் நாளைக்கே டெல்லிக்கு கிளம்புறேன், டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியாச்சு, குமார் உங்களை அழைச்சிட்டு போவா, பேசிட்டேன்னு சொல்றான். என்னப்பா சொல்ற, பணம் இல்லாம இங்க வரவே கூடாதுன்னு சொல்லி குமார் ரொம்ப சத்தம் போட்டு போனானே, நீ என்னப்பா இப்படி சொல்றியப்பா அப்படின்னு சொல்லி உடைந்த குரலில் தந்தை கேட்க, என்னப்பா பேசுறீங்க, அவனுக்கு மட்டும் உங்களை காப்பாத்துற கடமை இல்லையா, நீங்க சாவர வரைக்கும் நான் தான் உங்களை சுமக்கணுமா? சிவசுடைய வார்த்தையில அணிரளிச்சது. உடனே குறுக்கிட்ட அம்மா, நீ அவனுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துடுறா, அவன் எங்களை தங்கமா தாங்குவான், நீ அவனுக்கு சேர வேண்டிய பணத்தை 3 லட்சம் ரூபாய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு தாயான சரைவு கேட்க, உடனே மருமக விஜய் வந்து, எதுக்கு பணம் கொடுக்கணும், ஏது பணம் கொடுக்கணும், நீங்க தந்து நாங்க வாங்கணுமா என்ன? இல்லவே இல்லையே, உங்களால ஆனதை நீங்க பாத்துக்கோங்க, கோர்ட்டுக்கு போனாலும் ஒன்னும் பருப்பு வேகாது, அப்புறம் இங்க தான் நீங்க வந்து நிக்கணும், பேசாம போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திட்ட ஆரம்பிச்சா. ஒரு கட்டத்துல தன்னுடைய மனைவி பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிவசு ரொம்ப அமைதியா இருக்க, அவ கண்டபடி பேசிட்டு தன்னுடைய கணவரான சிவசு இழுத்து கொண்டு ரூமுக்குள்ள போய் ஓங்கி கதவை சாத்திட்டு அவ ரூமுக்குள்ள போயிட்டா. உடனே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோமேங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவி வந்து அழுதுகிட்டு கணவரான பாலசுப்ரமணியனை பார்க்க, அவரும் என்னமா நம்ம செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வெறுத்து தலையில கையை வச்சு உட்கார்ந்துட்டாரு. வாழ வேண்டிய மீதி வாழ்க்கையும் அதன் காலம் வரை வாழ்ந்துதானே ஆக வேண்டும், அது காலம் வகுத்து வைத்த கட்டாயம் அல்லவா? வேலைக்கு செல்ல இடம் கொடுக்காத உடம்பும் பணம் இல்லாத வெறும் கையும் என்ன செய்ய முடியும் என்று யோசனையில் இருந்த பாலசுப்ரமணியன் கடைசியாக நாடியது நீதிமன்றம்தான். நீதிபதியான மாணிக்கவல்லி முன்பு நின்று தனக்கு நடந்த அத்தனை அவலங்களையும் பேசி முடித்தார். அதன் பிறகு நடந்த சம்பவம் தான் இது. நீதிமன்றத்தில் பாலசுப்ரமணியன் பேசியது. மேல் துண்டால் தன்னுடைய கண்களை துடைத்துக் கொண்டு, அம்மா, இப்பவும் அந்த பணத்துல என் 2 பிள்ளைகளுக்கும் கல்யாணமாகி போன என் பொண்ணுங்களுக்கும் ஒவ்வொரு லட்சம் தந்துடுதான் என்னுடைய விருப்பம், மீதிய எங்க மிச்ச காலத்துக்கு வச்சுக்கிடுறோம், அப்புறமா நாங்க யாருடனும் இருக்கவும் இஷ்டப்படல, ரொம்பவும் பட்டாச்சு என்று வெறுத்து பேசினார். நெய்பந்தமும் மகன் கைக்கொல்லியும் வேண்டாமா, மின்சார தகனமே எங்களுக்கு போதும், என் மகன் எனக்கு கொல்லி போட 2 மகனும் எனக்கு கொல்லி போடணும் அவசியமே இல்லை, என் உடம்ப மின்சார இதுல வச்சு என்னை சுடுகாடுல வச்சு என்னை எரிச்சிருங்க, ஏற்கனவே நெஞ்சில சொருகுன அந்த கொல்லி இன்னமும் நெஞ்சுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு, அதனால வேண்டாம், இனியாவது கடைசி காலத்தை நிம்மதியா நான் கழிக்கணும்னு ஆசைப்படுறேமா, என் மருமக விஜய் சொன்ன வார்த்தையால தான் நான் இன்னைக்கு கோர்ட்டுக்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் பேச ஆரம்பிச்சார். கோர்ட்டுப்படியை ஏறணும் அப்படின்னு எனக்கு தோண வச்சதே என்னுடைய மருமகனான விஜய் தான், அவதாமா கோர்ட்டுக்கு போவீங்களான்னு சொல்லிட்டே இருந்தா, போனாதான் என்ன அப்படின்னு சொல்லி தோணுச்சு, அதான் நான் கோர்ட்டுப்படியே ஏறிட்டேன் அப்படின்னு சொல்லி பாலசுப்ரமணியன் கண்கலங்கி பேசினாரு. சிவசுடைய முகம் விஜய் முகத்தை பார்த்து, நமக்கு இது தேவைதானா, அப்படி உனக்கு இது தேவைதானா, தேவையில்லாம கோர்ட்டுக்கு போவீங்களான்னு சொல்லி பாரு, என் அப்பா இப்ப கோர்ட்டுக்கே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியான விஜயுடைய முகத்தை பார்த்தான். விஜயுடைய முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. இருவருமே பாலசுப்ரமணியம் கோர்ட்டுக்கு போவார் என்று எதிர்பார்க்கவில்லை. எனவே கோர்ட் குமாரையும் வரவழைத்தது. அவனும் குடும்பத்துடன் வந்திருந்தான். அவன் முகத்தில் ஒரு குரூர திருப்தி நிலவியது. அலட்சியமாக பார்த்து கொண்டு நின்றான். சுற்றிலும் பார்வையை ஓடவிட நீதிபதியான மாணிக்கவல்லி கண்ணாடியை சரி செய்து கொண்டு கணீர் என்று குரலில் ஆரம்பித்தார். இந்த நீதிமன்றம் இதுவரை எத்தனையோ வழக்குகளை சந்தித்திருக்கிறது. முதல் முறையாக ஒரு பெற்றோர் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெற்ற பிள்ளையிடமே கையேந்தி பெறுவதற்காக இந்த மன்றத்தை நாடியுள்ளதை வருத்தத்துடன் கவனிக்கிறது. தந்தையிடமிருந்து அவருடைய
உழைப்பூதியத்தை தன் தேவைக்காக வாங்கி கொண்டு திருப்பி தர மறுத்ததுடன் பெற்றோர் என்றும் எண்ணாமல் உதாசீனப்படுத்தி மனவேதனைக்கு ஆளாக்கியிருக்கிறார்கள். சிவசும் அவருடைய மனைவியான விஜயும் சகோதரன் வரமாட்டான் என்று தெரிந்தும் சுயநலமாக சிந்தித்து அவர்களை நடுத்தருவில் விட்டுவிட்டு ஊருக்கு போக நினைத்த அந்த இருவரின் செயலை மன்னிக்க முடியாத குற்றமாக இந்த கோர்ட் நினைக்கிறது. அதே போல இளைய மகனான குமாரின் நடத்தையும் இந்த மன்றம் வன்மையாக கண்டிக்கிறது. பணம் தரவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக அவர்களை பற்றி எந்த கவலையும் படாமல் விட்டேரியாக இருந்த இருவரையும் கூட குற்றமிழைத்தவர்களாகவே இந்த மன்றம் கருதுகிறது. பெற்றவர்களின் மன உளைச்சலை இரு பிள்ளைகளுமே அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே சிவசு தன் தந்தையிடம் வாங்கிய 6 லட்சத்திற்கு இன்றைய தேதி வரையில் அதற்கான வட்டி தொகையுடன் திருப்பி தர வேண்டுமாய் இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. 90 நாட்கள் அவகாசமும் தருகிறது. இந்த 90 நாட்களும் பெற்றோரை தன் பொறுப்பில் வைத்து பராமரிக்கும்படியும் குமாருக்கு இந்த மன்றம் ஆணையிடுகிறது. அதாவது குமார் தனி வீடு பார்த்து குடியமர்த்தி அவர்களுக்கான எல்லா செலவுகளையும் வாடகை, சாப்பாடு, மருந்து என்று அனைத்து செலவுகளையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய கை செலவுக்காக மாதம் 4000 ரூபாய் தர வேண்டும் என்றும் இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. குடும்ப கௌரவம் என்றும் சடங்கு சம்பிரதாயம் என்றும் குழம்பாமல் வாழும் நாட்களை நிம்மதியாக வாழ சட்டத்தின் துணையை நாடி சரியாக முடிவெடுத்த பெரியவரான பாலசுப்பிரமணியத்தை இந்த மன்றம் பாராட்டுகிறது. இந்த வழக்கு இனிவரும் காலங்களிலும் ஒரு பாடமாக இருக்கும் என்று இந்த நீதிமன்றம் நினைக்கிறது என்ற தீர்ப்பை வாசித்து முடித்தார் நீதிபதியான மாணிக்கவல்லி. சிவசுவும் விஜயும் தவிப்புடன் நிற்க, குமாரும் அவன் மனைவியும் திகைப்புடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள, சரையும் பாலசுப்பிரமணியும் மகிழ்ச்சி பொங்க கண்ணீர் மல்க கை கூப்பி நன்றி தெரிவித்தனர். அனைத்து முதியோர்களுக்கும் இது ஒரு வாழ்க்கை பாடம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க.